Hey guys, welcome back. So last time எப்போ நான் வீடியோஸ் போட்டேனே தெரியல, மேபி 10 days கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லாஸ்ட் டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு மோசமாகவே போச்சு. நம்மளால தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். ஸோ நடுவில் அந்த டிசம்பர் ஸ்டார்டிங்கில் vlog எடுக்க போகிறேன்ட்டு நான் போனேன். ஸோ அது அப்படியே கேப் வந்துருச்சு. தென் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் அந்த 22-23 கிட்ட ஹெவி ஃபீவர் வந்துருச்சு. வாய்ஸ் வரல, ஸோ தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. ஸோ அது சரியாகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 days கிட்ட ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த டிசம்பர் எண்டில் ஒரு இயர் எண்ட் வீடியோ போடணும்னு நினச்சேன். அண்ட் நியூ இயருக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ சுத்தமாக முடியல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் சரியானதுக்கப்புறம் அப்படியே லேப்டாப் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அந்த லேப்டாப் சரி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ஸ்டில் இன்னுமே சரியாகல. ஸோ ஆடியோ ஜாக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம். மைக் என்னால் கனெக்ட் பண்ணி என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து வேறு ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி வேறு ஒரு ஊரில் டெல் ஷோரூமில் கொடுத்து சரி பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வந்து அகைன் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி எப்படியாவது வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ உட்காந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோஸ் போடுறதுனால இன்னைக்கு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஹெட்ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பிராண்டட் ஹெட்ஃபோன் சொல்லிக்கலாம். ஸோ Realme Earbud 1. ஸோ ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா Realme Earbud 2 தான் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு டெலிவரி ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா Earbud 1 வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை எதுக்கு விடணும்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 days கிட்ட யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது, அது ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, அது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்த்தா, அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, மற்ற ஹெட்ஃபோன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப நல்லா இருக்கா, ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக இப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயர்ஃபோன் அமேசானில் தான் வாங்கினது. ஸோ பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு குட்டி பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள இன்னொரு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே தான் இயர்ஃபோன்ஸை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இயர்ஃபோன்ஸை எடுக்கலாம். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா சம் பேப்பர் வாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் மொத்தம் 2 செட் இயர்பட்ஸ் தான் வருது வித் டிஃப்ரெண்ட் சைஸஸில். அதில் ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். தென் இயர்ஃபோன்ஸை பார்க்கலாம். ஸோ லுக் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது. அண்ட் பில்ட் பத்தி சொல்ல போனா ஒரு சாலிட் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேல அலுமினியம் பாடி தான். ஃபினிஷிங் எல்லாமே பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இயர்பீஸோட பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ரியல்மியோட அந்த பிராண்ட் அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க ஆர்னு. அண்ட் கீழே எல்லோ கலர்ல ஒரு நாட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குன்னே சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம இயர்போன்ஸோட அந்த இயர்பீஸ் வந்து 45 டிகிரி டில்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம காதுல வைக்கிறப்ப கம்ஃபர்டபுளா வந்து ஃபிட் ஆகும். தென் அப்படி கீழே மைக்கோட பாட்டுக்கு வந்தீங்கன்னா இல்ல 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிளஸ் அண்ட் மைனஸ் பட்டன்ஸ் இருக்கு. அண்ட் இதுலயே நீங்க சாங்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டும் பண்ணிக்க முடியும். தென் பாஸ் பட்டன் இருக்கு. தென் சென்டர்ல கால்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு பட்டன்ஸ் இருக்கு. அண்ட் அதுவே பாஸ் அண்ட் பிளேவாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடுல அந்த மைக்ரோஃபோனுக்கான ஒரு சின்ன ஹோல் வந்து கொடுத்திருந்தாங்க. தென் அப்படியே மைக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் கனெக்ட் ஆகிற அந்த கனெக்டர் பார்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் சாலிடாவே இருந்தது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வயர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே கொடுத்திருந்தாங்க. ஸோ வயருக்கு மேல சம் ஒரு ரோப் மாதிரி வச்சு ஒரு பிரேடட் டபுள் ப்ரொடெக்ஷன் வயர் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய வயரோட பில்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். தென் அப்படியே கீழே பாத்தீங்கன்னா 3.5mm ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கோல்டு கோட்டட் கிடையாது. ஸோ கோல்டு கோட்டட்னா கொஞ்சம் அந்த 3.5mm ஜாக் பின்ல கொஞ்சம் கோல்டு கலர்ல தெரியும். ஸோ இதுல நார்மலா அந்த சில்வர் கலர் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஆடியோல கிளாரிட்டி நல்லாவே இருக்கு. எந்த விதமான ஒரு லாஸும் இல்லாம. ஸோ இந்த இயர்பீஸும் மைக் பாட்டும் கனெக்ட் ஆகிற அந்த வயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணும் போல இருக்கு. ஸோ பெண்ட் பண்ணாலே நல்லா பெண்ட் ஆகுது. அண்ட் ரிலீஸ் பண்ணா அந்த பெண்டான போர்ஷன்ல மார்க் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி பெண்ட் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மேலே இருக்க வயர் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனே இல்லாம தான் இருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணிக்கணும். தென் இதை தவிர்த்து மேலே இயர்பீஸ்ல பார்த்தீங்கன்னா பேக் சைட்ல மேக்னெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்ஃபோன்லையுமே. ஸோ நீங்க கழுத்துல மாட்டுறப்ப ஜஸ்ட் நீங்க மேக்னெட்ல அட்டாச் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது கிரௌடான பிளேசஸ்ல உங்க இயர்ஃபோன் உங்க கழுத்துல இருந்து கீழே விழாம பார்த்துக்கும். தென் இந்த இயர்ஃபோனோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இதுல யூஸ் பண்ணிருக்க டிரைவர் பார்த்தீங்கன்னா 11mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இம்பெடன்ஸ் பார்த்தீங்கன்னா 32 ohm. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 to 20 kHz வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் பிரஷர் லெவல்னு பார்த்தீங்கன்னா 106 dB வரைக்கும் இருக்கு. ஸோ கொஞ்சம் அதிகம் தான். ஸோ வால்யூமை 80% வச்சு கேட்கறது நல்லது. தென் இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கிடையாது. அண்ட் அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 6 month வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 days ரிட்டர்னபிள் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இந்த ஹெட்ஃபோனுடைய அன்பாக்சிங், பில்ட் குவாலிட்டி, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஹெட்ஃபோனுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இதோட பிரைஸ் ரேஞ்ச் இப்போ எவ்வளோ இருக்கு, அண்ட் இது பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்த்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்ஃபோனுடைய அட்வான்டேஜ்னு சொல்ல போனால், ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்லேருந்து வரக்கூடிய ஆடியோ குவாலிட்டி கிறிஸ்டல் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இது ஒரு பெஸ்ட்டுன்னே சொல்லிக்கலாம்.
ஸோ இதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு ஹை மிட் லோ அதில் அந்த பேஸ் ட்ரிபிள் எல்லாமே வந்து பக்காவாக பேலன்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. பொதுவாக இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு சவுண்ட் உள்ள ஒரு ஹெட்ஃபோன். ஸோ கண்டிப்பாக இது எனக்கு பிடிச்சிருந்தது. தென் இதோடைய பில் குவாலிட்டி பக்கம் வந்தீங்கன்னா பக்காவாக வந்து மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் கேசிங் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து மேக்னெட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மைக் பார்ட் அண்ட் அந்த மைக் பார்ட்டும் வந்து குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. மைக்கும் வந்து நல்லா ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி நல்லா கிளியராக வந்து நம்ம வாய்ஸ் எடுத்து கொடுக்குது. ப்ளஸ் கீழே இருக்க அந்த ஒயர் வந்து டபுள் பிரைடட் நல்லா ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஹெட்ஃபோனோட டிசைன் சொல்லிக்கலாம். ஸோ டிசைனும் நல்லாவே இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து கொடுக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஹெட்ஃபோன் கண்டிப்பாக நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். தென் அப்படியே டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க வந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஸோ ஒயர் வந்து கொஞ்சம் தின்னாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ அந்த மைக்கு பாட்டு கீழே பார்த்தீங்கன்னா டபுள் பிரைடட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பட் அந்த மைக்குக்கு மேலே இருக்க அந்த இயர்பீஸும் கீழே இருக்க அந்த மைக் பாட்டும் கனெக்ட் ஆகிற அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ காட்டியிருப்பேன் இதுக்கு முன்னாடியே. ஸோ அதை பெண்ட் பண்ணிங்கனாலே நல்லா அப்படியே பெண்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி அந்த மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒயர். ஸோ இந்த ஒரு விஷயம் நான் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிப்பேன் இந்த இயர்ஃபோனை பொறுத்த வரைக்கும். தென் இந்த இயர்ஃபோனோட ப்ரைஸ் இப்போதைக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா 380 ரூபீஸ் சம்திங் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸில் இப்போ இது செல் ஆகிட்டு இருக்கு. இந்த அண்டர் 400 ரூபீஸில் ஒரு பெஸ்ட் இயர்ஃபோன் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த ரியல்மி இயர்பட் 1 வந்து நான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் போட்டில் ஒரு 2-3 மாடல் இருக்குது. அண்ட் போல்ட் ஆடியோவில் ஒரு 2-3 மாடல் இருக்குது. தென் ஆண்ட் ஆடியோவில் ஒரு 2-3 மாடல் இருக்குது. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அண்டர் 400 ரூபீஸ் கேட்டகரியில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ரியல்மி இயர்பட் 1 பெஸ்ட்டு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பேலன்ஸ்டாக இருக்கணும், பக்காவாக இருக்கணும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த ஹெட்ஃபோனை வாங்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹெட்ஃபோனில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் தான், மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த இயர்பீஸ்க்கும் அந்த மைக்குக்கும் கனெக்ட் ஆகிற அந்த ஒயர் ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷனே இல்லாமல் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் ஒரு பெஸ்ட் ஹெட்ஃபோனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இயர்ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரியல்மி இயர்பட் 1 ஒரு அப்கிரேடட் மாடல், இதோட நெக்ஸ்ட் மாடல் சொல்லிக்கலாம். ஸோ ரியல்மி இயர்பட் 2. ஸோ அந்த இயர்ஃபோனோட ரிவ்யூ நான் சீக்கிரமாக போடுறேன். மேபி ஒரு 2 டேஸ்க்குள்ளே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.